ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சேனல் கோடிங் தமிழன். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் எம்பர்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பர் எப்படி ஆகிறத பற்றி. இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எம்பர்ட் ஹார்ட்வேர் டெவலப்பர்னு சொல்ல விட இன்ஜினியர்னு சொல்லலாம். பிகாஸ் அவங்க டிசைன் பண்ணுற விஷயத்த வந்து நம்மளால் எதையுமே யோசிச்சு கூட பார்த்துக்க முடியாது. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நமக்கு இன்றைக்கி ரியல் டைமில் டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்களா நம்ம எதையுமே யூஸ் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ நம்மளோட டெக்னாலஜி வந்து அவங்க ஒரு பூம் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு உண்டுகோலாக இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட எம்பர்ட் ஹார்ட்வேர் இன்ஜினியர் பற்றி அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. பிஃபோர் ஸ்டார்ட் வித் எம்பர்ட் ஹார்ட்வேர் இன்ஜினியர், ஹூ இஸ் எம்பர்ட் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அப்படி எம்பர்ட் ஹார்ட்வேர் இன்ஜினியர்னால என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா, எம்பர்ட் ஹார்ட்வேர் இன்ஜினியர்னா நம்மளோட ரியல் டைமில் ஒர்க் பண்ணுற எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நம்மளால் வந்து டெக்னாலஜிங்க பேரில் நம்மக்கிட்ட வந்திருக்காது. அதுவும் இல்லாமல் அவங்களோட ஹார்ட்வேர் என்னென்ன சிஸ்டம் எல்லாம் அவங்க மெயினாக யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ ப்ராசஸர்ஸ் நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் சிஸ்டம் ஆன் சிப். இந்த 3 விஷயங்கள் தான் மெயினாக நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டியது. நீங்கள் சப்போஸ் எம்பர்ட் இன்ஜினியர் ஆகினாலும் இந்த ஹார்ட்வேர் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. அது போக நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சொன்னோம்ல மைக்ரோ கண்ட்ரோலர்னு, அதில் இருக்கக்கூடிய சப் டாபிக்னு சொன்னால் யூசர் இன்டர்ஃபேஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும், மெமரி, டிஸ்பிளே, பவர் சப்ளை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அண்ட் தென் டைமர்ஸை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். வாஷிங் மிஷினில் பார்த்திங்கன்னா டைமர்ஸ்னால தான் ஒர்க் ஆகுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ நம்மளோட இந்த எம்பர்ட் ஹார்ட்வேர் இன்ஜினியர் வந்து எந்தெந்த ஏரியாஸில் கவர் பண்ணுறாங்கன்னா, ரோபோட்டிக்ஸ், ஏரோநாட்டிக்ஸ்லேருந்து டிஃபென்ஸு, கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே அவங்க வந்து கை தேர்ந்தவங்களாக இருக்காங்க. அதனால தான் நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய கிடைக்குது. ஸோ ஓகே, ஸோ வாட் இஸ் ஜாப் ரோல் ஃபார் எம்பர்ட் ஹார்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜாப் ரோல்னு சொல்லணும்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் வந்து ஹார்ட்வேர் சைடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா? ஸோ நிறையா ப்ராஜெக்ட் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக ஸ்ட்ராங்காகிடுவீங்க. ஸோ செக்யூரிட்டி டிசைன் பண்ணி நிறையா ப்ராஜெக்ட் நீங்கள் செஞ்சுருக்கணும் வேறு விதமான அப்ளிகேஷன்ஸ்க்கு. ஓகேவா? அது போக நீங்கள் சப்போஸ் ஜாபில் சேர்ந்துட்டீங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் அவங்க வேலை கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிளைண்ட்ஸை மீட் பண்ண சொல்லுவாங்க. இல்லை மீட் பண்ண கிளைண்ட்ஸோட மேனேஜர்கிட்ட நீங்கள் பேசி டிஸ்கஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன விதமான ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் கேட்டுட்டு அதுக்கு தகுந்தாப்பில் உங்களோட ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணுவீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கொலாபரேட் வித் டீம். ஸோ தனியாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது, நம்ம டீமோட தான் செஞ்சாகணும். ஸோ டீமு கூட வந்து கொலாபரேட் பண்ணி, சரியா நீ இன்டர்ஃபேஸ் நீ பண்ணு, இந்த ப்ரோட்டோக்கால் நீ பண்ணுன்னு சொல்லி நம்ம அலோகேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணுவோம். ப்ராஜெக்ட் செய்கிறக்கு முன்னாடி ஒரு ப்ரோட்டோடைப் டிசைன் பண்ணி அதில் வந்து உங்களோட ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்ப்பீங்க. அது ஈஸியாக ரன் ஆகிடுச்சு, டீபக்கிங்கில் எல்லா இந்த ப்ராப்ளம் இல்லைன்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு ஒரிஜினல் ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போ வந்து நீங்கள் ரிப்போர்ட்டை வந்து உங்களோட காசு போட்டு முதலீட்டாளர்கள் இருக்காங்கள்ல, ஸோ அவங்களுக்கு கிளைண்ட்ஸுக்காக நீங்கள் வந்து ரிப்போர்ட்டை வந்து அப்பப்போ ரெகுலராக நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக உங்கள் ப்ராடக்ட் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டை டெலிவர் பண்ணிடுவீங்க. அவ்வளோதான். அதுவும் கரெக்ட் டைமுக்கு டெலிவர் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான குட் எம்ப்ளாயிங்கிற பேரும் கிடைக்கும், உங்களோட சம்பளமும் அதிகரிக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, வாட் ஆர் த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஃபார் எம்பர்ட் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ ஸ்கில்ஸ்ன்னு சொல்லணும்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து நீங்கள் கை தேர்ந்தவங்களாக இருக்கணும். அதை நிறைய ப்ராஜெக்ட் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களோட நீங்கள் சப்போஸ் வந்து இன்டர்வியூக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து நீங்கள் இப்போ செஞ்ச ப்ராஜெக்ட்லேருந்து கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் பவர் சப்ளை ஃபார் எலக்ட்ரானிக்ஸ். ஓகே, ஸோ அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் நீங்கள் ஈஸியாக படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். ஸோ எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸு, எலக்ட்ரானிக் டிவைசஸ்ன்னு சொல்லி எல்லாமே சப்ஜெக்டில் இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சிருக்கணும். பேசிக்ஸாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் தென் ஆசிலோஸ்கோப், மல்டிமீட்டராக வந்து டிபக்கிங்கு, டெஸ்டிங்கு, சர்க்யூட் டிவைசஸ். ஸோ அதனால் நீங்கள் அதை கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து எம்பர்ட் ஹார்ட்வேர் இன்ஜினியரிங்கான தகுதியாக பெறவே முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, வாட் ஆர் தி நான் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரியாக ஒன்றும் இல்லை. நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வரும் தெரிஞ்சால் போதும். பட் இங்கே என்னென்னா, நீங்கள் ரிப்போர்ட்ஸ்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கும், டாக்குமெண்டேஷன் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் வந்து ரைட்டிங் கண்டிப்பாக வந்து குட்டாக இருக்கணும் இங்கிலீஷில். ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட் நம்ம பார்க்க போகிறோம்னா, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க. இது நீங்கள் இருக்க கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் ஜம்ப் ஆகுறீங்கன்னா, நீங்கள் மிக்சர் சிக்னல், அனலாக் சிக்னல், டிஜிட்டல் சிக்னல் இதெல்லாம் பற்றிலாம் நிறையா தெரிஞ்சுக்கணும். ஹார்ட்வேர் சர்க்யூட்ஸில் 16 பிட், 32 பிட், 64 பிட்லேருந்து எல்லா பிட்டும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஹார்ட்வேர் நாலேஜ் மட்டும் இருந்தால் பத்தாது, ஒயர்லெஸ் டெக்னாலஜியும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போலாம் IoT தான் வந்து ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த டெக்னாலஜி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் பெரிய கம்பெனிஸ்லாம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேலரி. ஓகே, சேலரி இன் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங் சேலரி வந்து ஃப்ரெஷருக்கு வந்து உங்களுக்கு வந்து 10K to 15K கிடைக்கும் per month. ஓகேவா? ஸோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து 50 to 60K கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்து பெரிய கம்பெனியில் ப்ளேஸ் ஆனீங்கன்னா